வெயிட் லாஸ் பண்ணும்போது நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கும் போது சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணாலே போதும். ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா சேமியா தான் வந்து பண்ணுறேன். சேமியா சும்மா பிளைனாக அந்த மாதிரி தாளிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தாளிக்காமல் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் கோதுமையில் செஞ்ச சேமியா இல்லைன்னா மில்லட்ஸ் வகைகள்லாம் நிறைய கிடைக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இன்னைக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா கேரட்டு, அதுக்கப்புறம் குடமிளகா சேர்த்துருக்கேன். எனக்கு பச்சை பட்டாணி, பீன்ஸு, அது கூட இந்த சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, மீன் மேக்கர், அதெல்லாம் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து லைட் மசாலாவுக்காக எதுவுமே இல்லைங்க, மஞ்சத்தூள் உப்பு தான். ஆனால் வரமிளகா மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியில் உப்பு போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பச்சை சட்னி அரைச்சா நல்லா இருக்கும். வெறும் தக்காளி, பூண்டு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகா சேர்த்து அரைச்சிட்டோம்னா சூப்பராக வந்து பச்சை சட்னி ரெடி ஆயிடும். அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டா அட்டகாசமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், சூப்பரான நம்மளோட கோதுமை சேமியா, அதுவும் வெஜிடபிள்ஸோட செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.